The problems of the judiciary are not going to be solved by passing through ordinance an increase of 4 more judges in the Supreme Court. The problems are the central government will not appoint women to the judiciary. They will not appoint lower caste to the judiciary. They will not appoint religious minorities to the judiciary. They will not appoint gay people to the judiciary. You only appoint judges who you think have your ideology. வணக்கம். சற்றுமுன் பார்த்த இந்த வீடியோ மேனகா குருசுவாமி மேதான், ராஜ்யசபாவின் எம்பி, டிஎம்சியின் எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆகஸ்ட் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆஃப் நீதிபதிகளை அதிகரிப்பதற்காக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இதுல அதற்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க பார்த்தீர்கள், லோக்சபாவில் இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ராஜ்யசபாவில் இந்த பில் பாஸ் ஆனது. அதாவது 33 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறார்கள். அந்த 33 நீதிபதிகள் இருந்து உயர்த்தி 37 சிஜேஐ சேர்த்தீர்கள், 38. அதாவது வெறும் 4 நீதிபதியை அதிகரிப்பதற்காக ஒரு சட்டம், அந்த சட்டத்தை பற்றி வாதிக்கலாம் என்கிற ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். சரி, இந்த வாதம் நடைபெறும் போதுதான் மேனகா குருசுவாமி அவருக்கு அந்த நேரம் கிடைத்தது. மேனகாவை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, she is a lawyer by herself. சுப்ரீம் கோர்ட்டின் ஒரு சீனியர் லாயர். அவருடைய அந்த பேச்சை நீங்க கேட்கணும், முழுமையாக கேளுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்னெல்லாம் பேசினார் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். I speak with some experience. I'm a senior advocate of the Supreme Court. The problems of the judiciary are not going to be solved by passing through ordinance an increase of 4 more judges in the Supreme Court. The problems are the central government will not appoint women to the judiciary. They will not appoint lower caste to the judiciary. They will not appoint religious minorities to the judiciary. They will not appoint gay people to the judiciary. You only appoint judges who you think have your ideology. 30% vacancies in all the high courts. 30% vacancies in all the high courts. Women are 14%. Women are 14% of all high court judges. 14%. The reality is that between scheduled caste, scheduled tribes, women, there are under 20% of the judiciary. Between 2018 to 2026, this government appointed 3% scheduled caste judges. They appointed 2% ST judges. They appointed 12% OBC judges. These are the issues. So today, in my hometown, in the capital of India, where the constitution was made, you want to pass 4 judges in this capital where students were beaten outside. 2-3 நாட்களாக நீங்க எந்த நாட்டிலிருந்து, நகரத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக நீங்க எழுதி வருகிறீர்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. தேனி, திருச்சி, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அமெரிக்கா, ஓமான், குவைத் போன்ற பல்வேறு பெயர்களை கீழே படிக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கிறது. எங்கெல்லாம் எங்களோட வீடியோ டிராவல் ஆகிறது என்று எங்களுக்கும் தெரிகிறது, உலகத்திற்கும் தெரிகிறது. இந்த வேலையை, இந்த வீடியோக்கு நீங்க செய்வீர்கள் நம்புகிறேன். கீழே எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அந்த இடத்தோட பேரை எழுதிவிடும். இந்த பெண் எடுத்து வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனமாக கேட்க வேண்டும். The problem in judiciary is not that you increase 4 people, 4 நபர்களை மட்டும் நீங்க உயர்த்துவதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்ப்பில் நடக்கக்கூடிய அந்த இழுபடிகள் எல்லாம் சரியாகாது. பேசிக் ப்ராப்ளமை நீங்க பார்க்க வேண்டும். பேசிக் ப்ராப்ளம் என்ன? மத்திய அரசாங்கம் எப்பவுமே பெண்களை அந்த உயர் பதவியில் அமர வைக்க மாட்டேங்கிறார்கள். தலித்களை, ஆதிவாசிகளை, ஸ்கெட்யூல் காஸ்ட்களை, ஸ்கெட்யூல் ட்ரைப்ல இருந்து வரக்கூடிய நபர்களை, ஓபிசியில் இருக்கக்கூடிய நபர்களை எங்கேயுமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அவர்களோட ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் அந்த உயர் பதவியில அமர வைக்கிறார்கள். இது ஒரு எலிகேஷன் கிடையாது. நான் சுப்ரீம் கோர்ட்ல பார்க்கக்கூடிய இந்த அனுபவம். இந்த பெண்ணுடைய இந்த வார்த்தை இங்கே மட்டும் நிற்கவில்லை, ஒரு டேட்டாவை வெளியிடுகிறார். Around 30% of sanctioned posts in high court are vacant. அதாவது 30% சாங்ஷன் ஆன அந்த உத்தியோகம், அந்த வேலை
வேக்கண்டாக இருக்கிறது, அதை நீங்க நிரப்பவில்லை. 4 நீதிபதிகள் வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். 30% of staff is lesser. Women constitute only 14% in High Court. பெண்கள் வெறும் 14% தான் இருக்கிறார்கள் அங்க. Scheduled caste, scheduled tribe and women together are under 20% in the judiciary. பெண்கள், SC, ST எல்லாருமே சேர்த்தீர்கள்னா கூட 20% நீங்க தாண்ட முடியும். அப்ப எப்படி நீங்க நீதி நியாயத்தை வழங்க முடியும்? எப்படி நீங்க நீதி நியாயத்தை பற்றி பேசுகிறீர்கள்? Between 2018 to 2026, government appointed only 3% from scheduled caste judges, 2% from scheduled tribe, 12% from OBC. Between 2018 to 2026 இதுதான் நீங்க அப்பாயிண்ட் செய்த அந்த விஷயம். அதுவும் நீங்க டாப் பொசிஷன்ல பார்த்தீர்கள்னா அதுவும் கிடையாது. இதை நீங்க பேசுவதை தவிர்த்து நீங்க 4 நீதிபதிகளை ஒற்றுவதற்காக இந்த பில்லை கொண்டு வருகிறேன் என்று கேட்டபோது அங்க அமர்ந்திருந்த டெபுட்டி சேர்மன் ஹரிவன்ஷ் அவர்கள், இது சபையில் இருக்காது, நீங்க பில்லை பற்றி பேசுங்கள், பில்லை பற்றி பேசுங்கள், பில்லை பற்றி பேசுங்கள். ஜுடிஷரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பில் எந்த பில் வந்ததோ அந்த நேரத்தில் தானே பேச முடியும். அப்ப அதுல என்ன தவறு? அவர் சுட்டிக்காட்டிய விஷயம் என்ன தவறு? தவறு ஏன்னா அது பிஜேபியோட ஈகோ சிஸ்டம்ல ஃபிட் ஆகல, அதனால அவரை பேச விடல. வெளியில வந்து இதே பெண்மணி எந்த அளவில் ரிப்போர்ட்டர்ஸ்களை சந்திக்க போது எந்த அளவில் கொந்தளித்தார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். Rose to speak. I spoke about how you don't appoint scheduled caste judges, you don't appoint scheduled tribe judges, you don't appoint women, you don't appoint gay people, you only appoint people who subscribe to your ideology. Yes. You won't even appoint religious minorities, not Muslims, not Christians. Now these are issues that need to be raised if it's about judicial appointment. There is content censorship. Immediately your mic is switched off. How is this not speaking on the topic? The bill is judiciary bill. I am talking about issues within the judiciary. எந்த விதமான பார்லிமெண்டை நாம் உருவாக்கி விட்டோம். யார் என்ன எப்ப பேசணும் அதை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்ற ஒரு அரசாங்கத்துடைய முடிவு. சபையை நடத்தக்கூடிய நபர் அங்க போய் ஒரு கோரிக்கை நீங்க எடுத்து வைத்தீர்கள்னா நாங்க அரசாங்கத்திட்ட கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்றோம் என்று கூறக்கூடிய இந்த புதிய சட்டம். பார்லிமெண்ட் கடந்த 14 நாட்களாக வேலை பார்க்கல, சபை நடக்கல. காரணம், அமித்ஷா, நரேந்திர மோடி இருவரையுமே காணவில்லை. இந்த சபை கூடிய போது அமித்ஷா வந்து விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் எப்படி டெல்லி போராட்டத்தில் இல்ல நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் மாணவர்கள் மீது இந்த அளவில் அத்துமீறல்கள் நடத்தினீர்கள் என்கிற அந்த கேள்வியை கேட்கலாம் என்று எதிர்கட்சி தலைவர்கள் இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட் வருகிறார்கள், தன்னோட அறையில போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் வளாகத்தின் பக்கம் வருவதில்லை. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சிடும். ஸோ வின்டர் செஷன் ஹேட் கான். ஆளும் கட்சி என்ன கூறும்? நாங்க ரெடியா தான் இருந்தோம். எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் தான் பேச வரமாட்டேன்ட்டாங்க, அவர்கள் தான் பார்லிமெண்டை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. We need an accountability. We definitely need an accountability in every sector, whether it is judiciary, whether it is parliament, whether it is about a democracy. சிந்தித்து பாருங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.